காவிரி பிரச்சினையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு சரியான அணுகுமுறையை கடைபிடித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டியது கர்நாடக மாநில அரசின் கடமை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை என்ற இடத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நெடுஞ்சாலைகள், சாலை போக்குவரத்து மற்றும் கப்பல் துறை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன், தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்கும் விஷயத்தில் கர்நாடக அரசு பிடிவாத போக்கை கடைபிடிக்க தேவையில்லை என்றும், காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் விட வேண்டியது அம்மாநில அரசின் கடமை என்றும் கூறினார். கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்று வரும் தமிழர்களுக்கு எதிரான சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்த அவர், கர்நாடக மாநில அரசே போராட்டத்தை தூண்டிவிடுவதாக குறை கூறினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு காவிரி பிரச்சினையில் சரியான அணுகுமுறையை கையாண்டு வருகிறது என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய அடிப்படையில் இப்போது நீர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கட்டாயமாக அவர்கள் தொடர்ந்து நீர் தந்தாக வேண்டும். தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் காவிரி விஷயத்தில் சரியான அணுகுமுறை அவர்கள் கையாண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்லித்தான் நான் கருதுகின்றேன். தமிழகத்திற்கு தண்ணீர் தர வேண்டிய விஷயத்தில் இந்த அளவுக்கு கடுமையாக இருக்க வேண்டிய தேவையில்லை. தமிழர்கள் தாக்கப்படுவதாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி நிறைந்ததாகவும் வேதனை தருவதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. பாராலிம்பிக் போட்டிகளில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் மாரியப்பனுக்கு 2 கோடி ரூபாய் பரிசு தொகையை தமிழக அரசு அறிவித்திருப்பது பாராட்டத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, காவிரி, முல்லை பெரியாறு பிரச்சினைகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு முறையாக நடந்து கொண்டுள்ளதுடன் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். தமிழக அரசு முறையாக தான் நடக்குது. அவங்க அக்கிரமம் செய்யறான். தமிழ்நாடு பொறுமையா இருக்கு. வழக்குகளை முல்லை பெரியாற்றிலும் காவிரி பிரச்சனையிலும் உச்சநீதிமன்றத்தில் முறையாக நீங்கள் நடத்தினீர்கள். இன்று வரை காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கவில்லை மத்திய சர்க்கார். காவிரி ஒழுங்குமுறை நீரேற்று குழுவை அமைக்கவில்லை.